அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்ம சேனலில் 10ஆம் வகுப்பு அறிவியல் இங்கிலீஷ் மீடியம் யூனிட் 16ல் இந்த பாடம் பிளான்ட் அண்டு அனிமல் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற லெசனை பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்ஜெக்டிவ்? டிஃபைன் ஹார்மோன்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன், அதே மாதிரி அதனுடைய லிஸ்ட் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் அதை வரிசைப்படுத்துதல். மூணாவது பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறோம். பிளான்ட் ஹார்மோன்ஸை ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் க்ரோத் ப்ரொமோட்டாஸ் அண்டு க்ரோத் இன்ஹிபிட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுங்க. க்ரோத் ப்ரொமோட்டாஸ் அண்டு க்ரோத் இன்ஹிபிட்டாஸ். அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்க. என்னென்ன, ஒவ்வொரு ஹார்மோனுக்குமே வெவ்வேறு வகையான பிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. அதாவது வேரியஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, வேறுபடுத்துதல். அடுத்தது பார்த்திங்கன்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ் எப்படி கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் வேரியஸ் பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பிளான்ட்ஸில் செய்யுது அப்படிங்கிறது. அடுத்தது த வேரியஸ் எண்டோக்ரைன் கிளான்ஸ் இன் தி ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியில் என்னென்னலாம் எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்குது, அதாவது நாளமில்லா சுரப்பிகள்னு தமிழ் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, லொக்கேஷன், அப்போ அதனுடைய அமைப்பு என்ன, ஸ்ட்ரக்சர். அடுத்தது எக்ஸோக்ரைன் கிளான்ஸுக்கும் எண்டோக்ரைன் கிளான்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் சொல்கிற வேறுபாடுகள். அடுத்தது எங்கே இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்பெசிஃபிக் சைட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். எந்த குறிப்பிட்ட பகுதியில் அது செயல்படுது, அதனுடைய பணிகள் என்னென்ன. அதே மாதிரி டிஸார்டர்ஸ் இருக்குங்க. என்ன டிஸார்டர்ஸ்? இன்க்ரீஸ், அதாவது அதிகமாக சுரந்தாலும் அதே மாதிரி குறைவாக சுரந்தாலும் அதனுடைய டிஸார்டர்ஸ் இருக்கும். அதுதான் அக்கர்ஷன் டியூ டு தி டிக்ரீஸ்டு ஆர் இன்க்ரீஸ்டு ஹார்மோன் செக்ரீஷன். இன்ட்ரடக்ஷன் பகுதி பாருங்கள். இதில் வேர்டு ஹார்மோன் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் தி க்ரீக் வேர்டு என்னங்க, ஹார்மோன் அப்படின்றது தான். அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸைட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸைட் அப்படிங்கிறது கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். The function of control and coordination in plant is performed by chemical substances. அதனால நோட் பண்ணிக்கங்க. இதில் இருக்கிறது என்னங்க, அது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தான் என்ன பண்ணுது, நிறைய ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது, கோஆர்டினேட் பண்ணுது. அப்போ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லைங்களா பிளான்ட்ஸு, அதுக்கு பேர் தான் என்ன, பிளான்ட் ஹார்மோன்ஸ். இதில் நிறைய செல்கள், செவரல் செல்ஸ் ஆர் கேபபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹார்மோன்ஸ். நிறைய செல்களுக்கு இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது இந்த ஹார்மோனை. தீஸ் பைட்டோ ஹார்மோன்ஸ், பைட்டோனா பிளான்ட்ஸுங்க, அதாவது இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் டு பெர்ஃபார்ம் வேரியஸ் பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது பிளான்ட்டில் வெவ்வேறு பகுதிகளுக்கும் அது என்ன ஆகுதுங்க, டிரான்ஸ்போர்ட் ஆகுது, கடத்தப்படுகிறது. எதற்காக? அதனுடைய வாழ்வியல் செயல்பாடுகள்னு சொல்லுவோம், பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொன்னோம். இது எதில் இருக்குங்க, வெர்டிபிரேட், அதாவது முதுகெலும்புள்ள அனிமல்ஸில் டைவர்ஸ்ஃபைடு கம்யூனிகேஷன் சிஸ்டம் டு கோஆர்டினேட். எதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறது, பிசியலாஜிக்கல் அண்டு மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் பை கெமிக்கல் இன்டகிரேஷன். த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஆக்ட்ஸ் த்ரூ கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். இதுக்கு என்ன பேர் சொல்கிறோங்க, வேதியியல் தூதுவர்கள் சொல்லுவோம். கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் known as hormones which are produced by specialized glands. Physiological processes எதாவது such as digestion, metabolism, growth, development and reproduction. டைஜஷனுங்கிறது தெரியும், செரித்தல். மெட்டபாலிசம்ங்கிறது வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். growthனா வளர்ச்சி. அதே மாதிரி டெவலப்மெண்ட் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இனப்பெருக்கம். இது எல்லாம் என்ன பண்ணுதுங்க, இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க, பிளான்ட் ஹார்மோன்ஸ். இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரிம மூலக்கூறுகள் தான் என்ன பேர் சொல்லுவோம், பிளான்ட் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம். ப்ரொடியூஸ்ட் அட் எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லோ கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா மிக குறைந்த செறிவில் தான் அது என்னாகும், உற்பத்தி செய்யப்படுகிறது பிளான்ஸில். தீஸ் மாலிகூல்ஸ் கண்ட்ரோல் எதெல்லாம் பண்ணுதுங்க இந்த மாலிகூல்ஸு, அதாவது ஆர்கானிக் மாலிகூல்ஸ், மார்ஃபலாஜிக்கல், பிசியலாஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய புறத்தோற்றம், செயலியல் மற்றும் உயிர் வேதியியல்
பதிர் விளைவுகளை என்ன பண்ணுதுங்க, இது வந்து கட்டுப்படுத்துகிறது. இப்போ டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்னென்ன டைப்புன்னு பாருங்கள். 5 டைப்ஸ் இருக்குது. ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ், ஜிபர்லின்ஸ், அப்சிசிக் ஆசிட் அதான் ஏபிஏ, அடுத்து எத்திலின். எமாங் ஆல் தீஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ் இதில் ரெண்டாக பிரிக்கிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ், அதாவது ப்ரொமோட் பிளான்ட் க்ரோத். இன்னொரு வகை வந்து என்னன்னா இன்ஹிபிட் பிளான்ட் க்ரோத் அப்படின்னு. ஒன்று வந்து தாவர வளர்ச்சிக்கும், இன்னொன்று வந்து தாவரத்தை வளர்ச்சியை தடை செய்கிறது. அதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்ஹிபிட் பிளான்ட் க்ரோத். இப்போ இதில் ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ் அண்ட் ஜிப்பர்லின்ஸ் இந்த மூணும் எந்த கேட்டகரியில் வருதுங்க, ப்ரொமோட் பிளான்ட் க்ரோத், தாவர வளர்ச்சிக்கு உதவுது. அதே மாதிரி அப்சிசிக் ஆசிட்டும் எத்திலின் இந்த ரெண்டும் வந்து என்ன, தாவர வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ். இதில் படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் ஹார்மோனல் இன்ட்ராக்ஷன் எப்படி, இதில் வந்து படிம வளர்ச்சியில் ஹார்மோனுடைய பங்கு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கிராவிட்ராபிசம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வேர்கள் வந்து புவி நாட்டம்னு சொல்லணும். வேர் எப்பவுமே எது நோக்கி வளருங்க, இட்ஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் அதுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணுது, ஆக்சிஜன். அதுக்கு மேலே பாருங்கள், க்ரோத் ஆஃப் யங் ஃப்ரூட்ஸ் வளர்கிறதுக்கும் சைட்டோகைனின்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ரூட் ரைப்பனிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கனிகள் வந்து பழுக்குது இல்லைங்களா, அதை வந்து தூண்டுறது. அதுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணுது, எத்திலின். அடுத்து இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ளவரிங், அதாவது மலர்களுடைய தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது இனிஷியேட் பண்ணுறது. அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டெம் எலாங்கேஷன். ஸ்டெம் எலாங்கேஷன் அப்படிங்கிறது தண்டு வந்து நீண்டு போகுது இல்லைங்களா, எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, நீட்சி. இந்த நீட்சியை கட்டுப்படுத்துறது வந்து எதுங்க, ஆக்சின் அண்டு ஜிப்பர்லிக் ஆசிட் ரெண்டுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் அப்சிஷன் ஜோன். டெவலப்மெண்ட் ஆஃப் அப்சிஷன் ஜோன் அப்படின்னா உதிர்தல் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அப்சிஷன் அப்படிங்கிறது என்னங்க, உதிர்தல் பகுதி டெவலப் பண்ணுறது எத்திலினும் ஆக்சிஜன். அதே மாதிரி ஸ்டொமேட்டல் க்ளோசர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இலைத்துளைகள் என்ன பண்ணுறது, மூடிக்கொள்ளுதல். பொதுவாக பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும்போது, அதாவது சன்லைட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் இது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதே மாதிரி இரவு நேரங்கள் என்ன ஆகும், ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிருக்கும். இது காரணமாக இருக்கக்கூடியது அப்சிசிக் ஆசிட். அடுத்தது கண்ட்ரோல் ஆஃப் செல் டிவிஷன், செல் பிரிதல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எதுங்க, சைட்டோகைனின்ஸும் ஜிப்பர்லிக் ஆசிட் அப்படின்னு ரெண்டு. ஃபர்ஸ்ட் இதில் ஆக்சின் பார்க்கலாங்க. ஆக்சின்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கிரீக் வேர்டு. எந்த வேர்டுலேருந்து வந்துச்சுங்க, ஆக்சைன், AUXEIN. இதோடைய மீனிங் என்னங்க, இதோட மீனிங் வந்து க்ரோத், அதாவது வளர்ச்சி. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஹார்மோன் கண்டுபிடிச்ச பிளான்ட் ஹார்மோன். இதுதான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆக்சின்ஸ். இந்த டேர்ம் வந்து ஆக்சின்கிற டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க வந்து யாருங்க, இதில் வந்து கோஹெல் அண்டு ஹேகன் ஸ்மித் 1931 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த டிப் ஆஃப் ஸ்டெம் அண்டு ரூட், அதாவது வேரினுடைய நுனிப்பகுதியிலையும் அதே மாதிரி ரூட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வேர் பகுதியினுடைய நுனிப்பகுதியிலையும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போ அங்கே உற்பத்தி செய்யப்பட்டு வேர் தே மைக்ரேட் டு த ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், அந்த நீட்சி பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பகுதிக்கு வந்து என்ன ஆகுதுங்க, நகர்த்தப்பட்டு நீட்சி பகுதிக்கு நகர்கிறது. அதாவது ஸ்டெம்மோட நீட்சி பகுதி, அதே போல் ரூட்டுடைய நீட்சி பகுதி, ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். சார்லஸ் டார்வின் 1880 என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அப்சர்வ்டு யூனிலேட்ரல் க்ரோத் அண்ட் கர்வேச்சர் ஆஃப் கேனரி கிராஸ். இந்த கேனரி கிராஸ் கோலியோப்டைல் அப்படிங்கிறது என்னென்னா முளை குருத்து அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ஃபெலாரிஸ் கெனாரியன்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கேனரி கிராஸ் இதில் என்ன பண்ணார்னா யூனிலேட்ரல் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூனிலேட்ரல் க்ரோத் அப்படிங்கிறது ஒளியினுடைய திசையை நோக்கி வளர்வதையும் அதே மாதிரி அதை என்ன ஆச்சு வளையிறதையும் பார்த்தாருங்க. இதை அப்சர்வ் பண்ணார். ஹீ கேம் டு த கன்க்ளூஷன். அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஒரு முடிவுக்கு வந்தார் அப்படின்னா, இதில் ஏதோ ஒரு சம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது தேர் இஸ் அ சப்ஸ்டன்ஸ், அதாவது ஆதிக்க பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் டிப் ஆஃப் தி கோலியோப்டைல், அதாவது முளைக்குருத்தினுடைய நுனி பகுதியிலிருந்து
எங்கே வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுங்க, கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசல் ரீஜன், கீழ்ப்பகுதிக்கு போகுது அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்னன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தா, ஆதிக்க பொருளை வந்து லேட்டர் ஐடென்டிஃபைட் அஸ் கண்டுபிடிச்சார். யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சின் தான் அது மாதிரி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு வெண்ட் அப்படிங்கிறவர் தான் அது என்ன அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆக்சின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாருங்க. நெக்ஸ்ட் வெண்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஃப்ரிட்ஸ் வால்மோட் வெண்ட் 1903 to 1990. இவர் வந்துங்க டச் பயாலஜிஸ்ட், அதாவது அவர் டச் நாட்டை சேர்ந்தவர், ஒரு தாவரவியல் அறிஞர். இது என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு, என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாருன்னா, தட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின் இன் பிளான்ஸ். எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய விளைவுகள் என்னென்ன, பிளான்ஸில் அந்த ஆக்சினோட விளைவுகள் என்னென்ன. He did a series of experiments in Avena coleoptile அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நிறைய இதை வந்து அவினா முளைக்குருத்தில் வந்து நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டார். இந்த அவினா அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணார் அப்படின்னா, he removed the tip of Avena coleoptile. அவினா coleoptile இருக்கக்கூடிய டிப் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய முனைப்பகுதி வந்து என்ன பண்ணிட்டாரு, ரிமூவ் பண்ணிட்டாரு. The cut tips did not grow, indicating that the tips producing something essential for growth. இப்போ அதில் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நுனி நீக்கிட்டாருங்க. நீக்கிட்டு இது வளர்ச்சிக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் முளைக்குருத்தின் உரையின் நுனியிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை காட்டியது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டில் என்ன பண்ணார் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட்டில் he placed the agar blocks on the decapitated coleoptile tips. இப்போ மேலே நுனி நீக்கின அந்த அது கீழே இருக்கக்கூடிய பகுதி இருக்குங்களா, அந்த பகுதியில் என்ன பண்ணார் அப்படின்னா அகார் பிளாக்ஸ் வந்து அதில் வச்சார். அகார் துண்டுகளை அது மேலே வச்சாருங்க. அதில் வச்சதில் இந்த கோலியோப்டைல் டிப்ஸ் டிட் நாட் ஷோ எனி ரெஸ்பான்ஸ். அப்போ அந்த கோலியோப்டைல் டிப்ஸ் வந்து அது வச்சதுனால வளர்ச்சியெல்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே தான் இருந்தது. அதனால் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, he placed the detached coleoptile tip on agar blocks. அதாவது அகார் பிளாக்ஸ் மேலே என்ன பண்ணார், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் இந்த அகார் பிளாக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த அகார் பிளாக்ஸில் அந்த துண்டு மேலே என்ன பண்ணாருங்க, இதில் அகார் பிளாக்ஸில் இப்போ அந்த டிட்டாச் பண்ண கோலியோப்டைல் டிப் மேலே இந்த டிப்பை வந்து எங்கே வச்சாருங்க, ஆன் அகார் பிளாக்ஸ் மேலே வச்சார். அப்புறம் ஒரு 1 மணி நேரம் மட்டும் வச்சாருங்க. அதாவது ஆஃப்டர் an hour he discarded the tips and placed this agar blocks on the decapitated coleoptile. இப்போ இது என்ன பண்ணார், 1 மணி நேரம் வச்சுட்டு அந்த அகார் பிளாக்கை என்ன பண்ணாருங்க, நம்ம அந்த முளை குருத்து மேலே நுனிப்பகுதி நீக்கின அது கீழே இருக்கக்கூடிய பகுதி இருக்குங்களா, அந்த பகுதி மேலே கொண்டு போய் வச்சார். It grew straight up, indicating that some chemical என்ன இருக்குன்னு சொன்னாருங்க. என்னன்னு பார்த்தாரு அவரு, சம் கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்த்தாருங்க. Straight up, indicating that some chemical had diffused from a cut coleoptile tip into the agar block which stimulated the growth அப்படிங்கிறத தெரிஞ்சாருங்க. அது வந்து நேராக வளர்ந்தது. இது வந்து என்னன்னா, இந்த முளை குருத்து உடையினுடைய நுனியிலிருந்து அகார் தொண்டத்துக்குள்ளே என்ன ஆச்சுங்க, ஊடுருவி சென்ற ஏதோ ஒரு வேதிப்பொருள் அதான் கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு வேதிப்பொருள் தான், கெமிக்கல் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஊடுருவி சென்று அதன் வளர்ச்சியை தூண்டியது அப்படிங்கிறத இது வந்து இண்டிகேட் பண்ணுச்சுங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து வெண்ட் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாருங்க, ஒரு முடிவுக்கு வந்தார் அப்படின்னா, கெமிக்கல் டிஃப்யூசிங் ஃப்ரம் த டிப் ஆஃப் கோலியோப்டைல். அந்த முளை குருத்து இருக்கு இல்லைங்களா, இந்த அவீனா பிளான்ட்னுடைய முளை குருத்து வந்து கெமிக்கல் வந்து என்ன ஆயிருக்குங்க, டிஃப்யூஸ் ஆயிருக்கு. அது வந்து என்ன இருக்குங்க, ஊடுருவி சென்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்தார். அது என்ன பொருள் ஊடுருவிச்சோ அதுதான் வந்து எதுக்கு காரணமாக இருந்தது, குரோத்துக்கு, வளர்ச்சிக்கு காரணமாக இருந்ததுன்னு சொன்னார். அப்போது அந்த
வளர்ச்சிக்கு காரணமான அந்த பொருளை என்னன்னு சொன்னாருங்க, என்ன பேர் வச்சார் அவரு? ஆக்சின். அதோட மீனிங் என்னங்க? டு க்ரோ, வளர்ச்சி. இதில் படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓட் கர்னல், அதாவது சீடு, அதே மாதிரி லீஃபோட இன்சைடு இந்த கோலியோப்டைல் கொடுத்துருக்காங்க பாருங்க. கட் டிப் ஆஃப் கோலியோப்டைல் ஒரு பகுதியை நீக்கிடுறாங்க, நுனி பகுதியை. அப்போ அந்த அகாரோட பிளாக் மேலே வந்து வைக்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து அந்த கட் போர்ஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ அந்த பகுதியிலிருந்து இப்போ அதுலேருந்து தான் என்ன இருக்குது, வளர்ச்சி வந்து நடந்தது. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். டைப் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் சொல்கிறாங்க. நேச்சுரல் ஆக்சின்ஸு, அதே மாதிரி சிந்தட்டிக் ஆக்சின்ஸு. நேச்சுரலாக பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது இல்லைங்களா, அதுக்கு பேர் என்ன பேர்? நேச்சுரல் ஆக்சின்ஸ். எக்ஸாம்பிள் IAA, இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். ரெண்டாவது பாருங்கள் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ். இது வந்து செயற்கையாக உற்பத்தி ஆகிறதுனால இதுக்கு பேர் செயற்கை ஆக்சின்கள், ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு ஆக்சின்ஸ். ஆனால் அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்குங்க? ஆக்சின்ஸ் லைக் ஆக்சின்ஸ். அதனுடைய ஆக்சினுடைய அந்த தயாரிக்கப்பட்டாலும் கூட அதனுடைய ஒத்த பண்புகளை கொண்டு இருக்கிறது. அப்போ அதுக்கு பேர் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், 2,4-D, 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். அப்போ இதனுடைய பிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய வாழ்வியல் விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு விளைவு பாருங்கள். இது என்ன ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா, எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்டு கோலியோப்டைல். தண்டு மற்றும் அதனுடைய முளை குருத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய நீட்சி, எலாங்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ப்ரமோட் பண்ணுறது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைட்டு. இதே மாதிரி ஆக்சின்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த லைட்டு அது நோக்கி வந்து என்ன ஆயிருக்குங்க, எக்ஸ்பேண்ட் ஆகுது, என்லார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த எலாங்கேஷனுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது. செல்ஸ் தான் வந்து எலாங்கேட் ஆகுதுங்க, நீட்சி அடைகிறது. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன் அட் லோ கான்சன்ட்ரேஷன். மிக குறைவான செறிவில் வேர்கள் வந்து உருவாகிறதுக்கு இன்டியூஸ் பண்ண தூண்டுதல். அண்ட் இன்ஹிபிட் இட் அட் ஹையர் கான்சன்ட்ரேஷன். அதே சமயத்தில் அதிகமான செறிவு இருந்ததுன்னா அது வந்து வேர் வந்து வளர்வதை என்ன பண்ணுது, இன்ஹிபிட், தடை செய்கிறது. மூன்றாவது, ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஏபிக்கல் பட்ஸ். இந்த ஏபிக்கல் பட்ஸ் அப்படின்னா நுனி மொட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சப்ரஸ் growth ஆஃப் லேட்ரல் பட்ஸ். இந்த ஆக்சின்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு அப்படின்னா, எங்கே ப்ரொடியூசர் பை த ஏபிக்கல் பட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, நுனி மொட்டுக்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த பக்கவாட்டில் வரக்கூடிய அந்த பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வளர்ச்சியை தடை செய்கிறது. அதாவது அந்த லேட்ரல் பட்ஸ் வளர்கிறதுக்கே விடுறதில்லை, சப்ரஸ் சமைக்கிறது, வளர்ச்சியை தடை செய்கிறது. அதனால் இதுக்கு என்ன பேருங்க, ஏபிக்கல் டாமினன்ஸ், நுனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி. ஃபோர்த்து, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடந்து தான், கருவுறுதல் நடந்து தான் என்ன ஆகுங்க, ஃப்ரூட்ஸு சீட்ஸு ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் உருவாகுது, விதை இல்லாத கனிகள். எப்போ, அதாவது கருவுறுதல் நடைபெறாமலே, வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஆர் இன்டியூஸ்டு பை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சின்ஸ். மேலே வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஆக்சின் வந்து அப்ளை பண்ணும்போது இப்போ அதுதான், அதாவது சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். அதாவது அதுக்கு ஒரு கருவுரா கனியாதல் அப்படின்னு சொல்கிறோம், பார்த்தினோகார்பி. எக்ஸாம்பிள் வாட்டர்மெலன், கிரேப்ஸு, லைம் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு, ஆக்சின்ஸ் ப்ரிவெண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் லேயர். அதாவது உதிர்தல் அடுக்கு உருவாகும், அதை வந்து என்ன பண்ணுதுங்க, தாவரங்களில் தடை செய்கிறது. இதில் பாக்ஸில் பாருங்கள், ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் PAA அண்ட் இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைல் IAN. இது ரெண்டுமே என்ன சொல்கிறோம், நேச்சுரல் ஆக்சின்ஸு. இண்டோல் 3 பியூட்ரிக் ஆசிட் IBA, இண்டோல் 3 ப்ரோபியோனிக் ஆசிட். அதே மாதிரி ஆல்ஃபா நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் NAA, 2,4,5-T, 2,4,5 ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஆக்சின்ஸுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சைட்டோகைனன்ஸு. இந்த சைட்டோகைனன்ஸில் பார்த்தீங்கன்னா, சைட்டோஸ் அப்படின்னாவே என்னங்க மீனிங்கு,
செல், அதாவது சைட்டாலஜி அப்படின்னு படிப்போம், செல்களை பற்றி படிக்கிறது பிரான்ச்சுக்கு. அது மாதிரி சைட்டோஸ்னாவே செல்லு. கைனன்சிஸ் அப்படின்னா டிவிஷன், டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதில் பிளான்ட் ஹார்மோன்ஸ் தட் ப்ரொமோட் செல் டிவிஷன் ஆர் சைட்டோகைனன்ஸ் இன் பிளான்ட் செல்ஸ். இது வந்து செல் பிரிதலை, செல் பகுப்பை ஊக்குவிக்கக்கூடியது தான் என்னது, சைட்டோகைனன்ஸுங்கிற தாவர ஹார்மோன், பிளான்ட் ஹார்மோன். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹெரிங் ஃபிஷ் ஸ்பெர்ம். அதாவது ஹெரிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறோம், அதனுடைய ஸ்பெர்மில் இருந்து என்ன பண்ணுறாங்க, அதனுடைய விந்து செல்கள் இருந்து தான் இதை முதலாக பிரிச்செடுத்தாங்க சைட்டோகைனன்ஸை. ஜியாட்டின் வாஸ் தி சைட்டோகைனின் ஐசோலேட்டட் ஃப்ரம். ஜியாட்டின் அப்படிங்கிறது தான் முதலாக, அதாவது சைட்டோகைனினை ஐசோலேட் பண்ணுறாங்க எங்கேருந்து, ஜியாமைஸ்லேருந்து. ஜியாமைஸ் அப்படிங்கிறது என்னங்க, மக்காச்சோளத்துலேருந்து ஜியாட்டின்கிற சைட்டோகைனினை பிரிச்செடுக்கிறாங்க. த சைட்டோகைனின் இஸ் ஃபவுண்ட் abundantly இன் லிக்விட் எண்டோஸ்போம் ஆஃப் கோகனட். அது என்னது லிக்விட் எண்டோஸ்போம் ஆஃப் கோகனட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயினுடைய இளநீர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து அதிகமாக காணப்படுகிறது. எது, இந்த சைட்டோகைனின் இதில் அதிகமாக காணப்படுகிறது. இதில் லிக்விட் எண்டோஸ்போம் ஆஃப் கோகனட். அடுத்தது இதனுடைய பிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பாருங்க. இதனுடைய வாழ்வியல் விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டியூஸ் பண்ணது எதைய, செல் டிவிஷனு, செல் பகுப்பை என்ன பண்ணுதுங்க, தூண்டுகிறது. ரெண்டாவது, சைட்டோகைனின் ஆல்சோ காசஸ் செல் என்லார்ஜ்மெண்ட், செல்கள் வந்து நீட்சி அடைவதற்காக உதவுகிறது. மூணாவது, போத் ஆக்சின்ஸ் அண்ட் சைட்டோகைனின்ஸ் ஆர் எசென்சியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன்ஸ் ஃப்ரம் தி கேலஸ் இன் டிஷ்யூ கல்ச்சர். இந்த டிஷ்யூ கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா, இந்த கேலஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இந்த கேலஸ்லேருந்து என்ன ஆகுது, நியூ ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுங்க. அந்த நியூ ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆக்சினும் சைட்டோகைனின்ஸும் கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது. அதனால் அதை இப்போ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஃபோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், உருவ தோற்றவியல். நாலாவது, சைட்டோகைனின்ஸ் ப்ரொமோட் த growth ஆஃப் லேட்ரல் பட்ஸ் ஈவன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஏபிக்கல் பட்ஸ். இந்த ஏபிக்கல் பட்ஸ் நுனிமொட்டுக்கள் இருந்தாலும் கூட அந்த லேட்ரல் பட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பக்கவாட்டு மொட்டுகள், அது வந்து வளர்வதற்கு இது வந்து சைட்டோகைனின்ஸ் ஊக்கப்படுத்துகிறது. அஞ்சாவது, அப்ளிகேஷன் ஆஃப் சைட்டோகைனின் டிலேஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இன் பிளான்ஸ். அதாவது தாவரங்கள் வந்து முதுமை அடைவதை தாமதப்படுத்துகிறது. எதை பயன்படுத்தும் போது, இந்த சைட்டோகைனின்களை பயன்படுத்தும் போது முதுமை அடைவதை என்ன பண்ணுதுங்க, தாமதப்படுத்துது. அந்த ப்ராசஸுக்கு, அந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்மாண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரிச்மாண்ட் லாங் விளைவு அப்படின்னு சொல்லுவோம்.